நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். சமூக வலைதளங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நிறைய நபர்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, காமன் டிபி அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படங்களை பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காங்க. தங்களுடைய முகநூல் பக்கத்துல கூட நிறைய நபர்கள் அந்த புகைப்படத்தை தான் முகப்பு பக்கமா வச்சிருக்காங்க. அதாவது இப்ப நான் பேசியிருக்க இந்த நாள் என்பது ஜூன் 29, நாளைய தினம் என்பது ஜூன் 30. இந்த ஜூன் 30 என்பது மதுரை, மேலூர், மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 நபர்களை வெட்டி படுகொலை செய்த நாள். அந்த நாளை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு வருடமே விசிக நிறுவன முனைவர் தொல் திருமாவளவர்கள் அந்த இடத்துக்கு வந்து வீர வணக்கம் செலுத்திட்டு தான் போவாரு. சரிங்களா? சோ வந்து அந்த மதுரை, மேலூர், மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 நபர்கள் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற விவரத்தை ஒரே ஒரு புகைப்படம் தான். அந்த ஒற்றை புகைப்படத்துல வரலாற்றையே வரைஞ்சிட்டான் ஒரு தம்பி. நம்முடைய தம்பி தான், முத்தரசு என்று சொல்லப்படுகின்ற ஒரு தம்பி. சோ அந்த டிபி, காமன் டிபி என்ன, அதுல வந்து குறிக்கப்பட்டிருக்கின்ற கோடிங்ஸ் என்ன, வரையப்பட்டிருக்கின்ற கோடிங்ஸ் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நான் கூட என்னுடைய ட்விட்டர் வலைத்தள பக்கத்துல அந்த மேலூர்ல அந்த விடுதலை களம் சொல்லி ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அதாவது 7 நபர்களுமே புதைச்ச இடம் இருக்கு இல்லையா, அந்த புகைச்ச இடத்த வந்து ஒரு ட்விட்டர் வலைத்தளத்துல போட்டு பதிவேற்றங்கள் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒருத்தன் வந்து நாம் கூமுட்டை கட்சி ஒரு தற்குறி தம்பி கமெண்ட் போட்டிருக்கான், என்னடா அது பார்க்க சுடுகாடு மாதிரி இருக்கு அப்படின்னு. அது சுடுகாடு தான்டா, அது சுடுகாடு தான். அந்த வரலாறு கூட இவனுக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கானுங்கிறத பாருங்க. அப்ப கடந்த காலத்துல ஒவ்வொரு போராளிகளும் எப்படி எப்படி போராடி இருக்காங்க, எது எதுக்கெல்லாம் போராடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக் நாலேஜ் கூட இல்லாம அந்த தம்பி கமெண்ட் போட்டிருக்கான், என்னடா அது சுடுகாடு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, அந்த தம்பிக்கும் சேர்த்துதான் அந்த படத்தை மையப்படுத்தியே அந்த மேலூர், மேலவளவு முருகேசன் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்றத ஷார்ட்டா மட்டும் சொல்லிடலாம். அந்த புகைப்படத்தை டிஸ்பிளேல காட்டுறேன், நீங்களே பாருங்க. அதாவது அந்த டாப்ல பாருங்க, லெப்ட் சைடு மேலவளவு முருகேசன் இருக்காரு, ரைட் சைடு வந்து விசிக நிறுவன முனைவர் தொல் திருமாவளவன் வந்து இருக்கிறாரு. சென்ட்ரல் இருக்கவங்க யாருன்னா மேலவளவு முருகேசன் அவருடைய துணைவியா. நான் கூட அவங்க போய் பேட்டி எடுக்க போயிருக்கேன், அதே ஜாடையில வரைஞ்சிருக்கான், பரவாயில்ல. அதே மாதிரி அதுக்கு கீழே பாருங்க, லெப்ட் சைடு ஊராட்சி மன்ற அலுவலகம் வந்து இருக்குது. இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்காக போட்டி போட்ட நபர் தான் மதுரை, மேலூர், மேலவளவு முருகேசன். அது வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி. மேலவளவு என்பது ரிசர்வ் தொகுதி. அந்த ரிசர்வ் தொகுதியில எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும். ஸோ வந்து மேலவளவு முருகேசன் என்ன பண்றாரு, அந்த தொகுதியில போட்டி போடுறாரு, அந்த பகுதியில போட்டி போடுறாரு. ஆனா மேலவளவு முருகேசன் போட்டி போடக்கூடாது, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா வரப்போகின்ற நபர் வந்து ஒரு எஸ்சி வீட்டாளர்களா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிதான் ஜாதி வரிகள் என்ன பண்றாங்க, மேலவளவு முருகேசனை வந்து நீ போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் அறியாம தற்குறித்தனன்றத பாருங்க நீங்க. அதாவது எஸ்சி தொகுதிங்க, அதுல வந்து எஸ்சி கம்யூனிட்டி சார்ந்தவங்க மட்டும்தான் போட்டி போட முடியும். இந்த பேசிக் நாலேஜ் கூட அந்த மக்களுக்கு இல்ல. அன்றைய காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி வகுப்புகள் எடுப்பதற்கு இந்த ஜாதி தலைவர்கள் வந்து ரெடியா இல்ல. அப்ப அவங்க சொல்லி இருந்திருக்கணும்ல, எப்பா இது எஸ்சி தொகுதிப்பா, அவங்க மட்டும் தான் போட்டி போட முடியும்னு சொல்லி இருந்திருக்கணும்ல. ஆனா சொல்லல. சொல்லாம வந்து நீ போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி பேசுறாங்க, சாலை முறையெல்லாம் பண்றாங்க. அதையும் மீறி இவர் போட்டி போறாரு. மதுரை, மேலூர், மேலவளவு முருகேசன் போட்டி போறாரு. போட்டி போட்டோடனே ஜெயிக்கவும் செஞ்சுறாரு. ஸோ வெட்டி படுகொலை செய்யறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த கோடிங்ஸ் வைக்கிற மாதிரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அந்த தம்பி வந்து வச்சிருக்கான். அப்படியே அதுக்கு முன்னாடி அப்படியே அதுக்கப்புறம் இந்த இடையில பாருங்க, இது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காட்டியிருக்கான். ஸோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தான் நிறைய பீஸ் கமிட்டி எல்லாம் நடக்குது. அதாவது இவர் போட்டி போடான்னு சொல்றாங்க இல்லையா, இது சம்பந்தமாக இரு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடத்துக்கும் இல்லையா, அந்த பீஸ் கமிட்டி ஃபுல்லாமே அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தான் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து காட்டும் விதமாகத்தான் இந்த தம்பி வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து காட்டியிருக்கான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து விடுதலை களம், அது என்னன்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல தான் ஒரு பீஸ் கமிட்டிக்காக போயிட்டு மதுரை, மேலூர், மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட பெட்டிஷன்லாம் கொடுத்துட்டு வாராங்க. அந்த பஸ்ல வாராங்க, 7 நபர்கள் வராங்க. அந்த வருகின்ற அந்த பஸ்ஸை தான் நிப்பாட்டி என்ன பண்றாங்கன்னா, ஜாதி வரியர்கள் எல்லாத்தையுமே வெளியே இழுத்து போட்டு வெட்டுறாங்க, சராமரியா வந்து வெட்டுறாங்க. அந்த படிக்கட்டுல ரத்தம் கூட ஒழுகுற மாதிரி அந்த பையன் காட்டியிருப்பான். அதை நீங்க பாருங்க, அவன் நுட்பமா எழுதி வரைஞ்சிருக்கான். படிக்கல் ரத்தமா ஒழுகுற மாதிரி காட்டியிருப்பான். அது பக்கத்துல ஒரு மைல்கல் இருக்கும் பாருங்க, மேலவளவு 6 கிலோமீட்டர் மைல்கல் காட்டி இருக்கும் பாருங்க. மேலவளவுக்கு முன்னாடியே 6 கிலோமீட்டர், ஏறக்குறைய 6 கிலோமீட்டர், அந்த 6 கிலோமீட்டருக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த மேலவளவு முருகேசன் அந்த பஸ்ஸை நிப்பாட்டி 7 பேரையும் வெட்டி படுகொலை செய்யறாங்க. அப்ப இந்த சைட்ல சடலங்கள்லாம் கிடக்கும் பாருங்க. லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா சடலங்களா கிடக்கும், ரைட் சைடு பார்த்தாலும் ஒரு 2 சடலங்கள் கிடக்கும். அப்ப இதுல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எல்லா சடலங்களுமே தலையோட கிடக்கும், ஒரே ஒரு சடலம் மட்டும் தலை இருக்காது. அந்த சடலம் யாருடைய சடலம் அப்படின்னா, அதுதான் மேலவளவு முருகேசனுடைய சடலம். தலையை துண்டமா எடுத்து கொண்டு போய் தூரமா கொண்டு போய் போட்டுறானுங்க.
அந்த தலையை கண்டுபிடிப்பதற்கே நாட்கள் ஆச்சு. ஸோ அதனாலதான் ஒரு தலை மட்டும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில தம்பி வந்து வரைஞ்சிருக்கான். உள்ளபடியே அந்த புகைப்படத்துக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ இதான் வந்து கோடிங்ஸ். அடுத்து நீங்க பாருங்க, சைட்ல ஒரு தென்னை மரம் இருக்குது. அதே மாதிரி சென்டரா பார்த்தோம்னா விடுதலை களம் அப்படின்னு சொல்லி அந்த விடுதலை களம் இருக்கு. இதுதான் வந்து நினைவிடம். அந்த 7 நபர்களுமே என்ன பண்ணாங்கன்னா அந்த சடலங்களை கண்டெடுத்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி அதற்கு பின்பாக அந்த விடுதலை களம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதுலதான் வந்து அவங்க அந்த 7 நபர்களுமே வந்து புதைக்கிறாங்கன்னு சொல்றதை விட விதைக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ அதனாலதான் அந்த விடுதலை களம் அப்படின்றத கட்டினாங்க. இந்த விடுதலை களத்துக்கு முழுக்க முழுக்க முன்னாடி நின்று பணம் எல்லாம் செலவு பண்ணி அங்கங்க டொனேஷன் வாங்கி பிச்சை எடுக்காத குறைய பிச்சை எடுத்து இந்த விடுதலை களத்தை கட்டிய நபர் திருமாவளவன் அவர்கள். இது வந்து மறுக்க முடியாத உண்மை. அந்த ஊருக்காரங்களுக்கும் தெரியும். அதனாலதான் திருமாவளவன் யாராச்சும் விமர்சனம் பண்ணிட்டு நீங்க யாரும் மேலூருக்கு வராதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பகிரங்கமா அந்த மேலூர்காரங்களே பேசுறாங்க. இன்னும் சொல்ல போறாந்தா ஒரு படி மேல போய் மேலவளவு முருகேசன் அவருடைய துணைவியாரே இந்த வார்த்தையை சொன்னாங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்ம போட்டிருக்கோம். திருமாவளவன் விமர்சனம் பண்ணிட்டு யாராச்சும் உள்ள வந்தீங்க அப்படின்னா அடிச்சு வரட்டும்னு சொல்லி மதுரை மேலவளவு முருகேசனுடைய துணைவியாரே நம்ம சேனல் பேட்டி கொடுத்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அந்த மக்கள் திருமாவளவன் மேல வந்து நன்றி உணர்வு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 7 மாலைகள் இருக்கு பாத்தீங்களா? 7 மாலைகள். அந்த 7 மாலைகளுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அந்த பகுதியில படுகொலை நடந்து முடிஞ்சிருது. சோ அந்த பகுதிக்குள்ள வந்து திருமாவர்கள் வந்து அந்த மக்களுடைய குறைகளை கேட்பதற்காக, அந்த சடலங்களை பார்ப்பதற்காக, அந்த இடத்துக்கு அந்த உயிர்நீத்த இடத்துக்கு போவதற்காக அவர் வந்து போறாரு. ஆனா என்ன பண்றாங்கன்னா போக விடாம தடுக்கிறாங்க. போக விடாம காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறாங்க. உங்களை உள்ள விட மாட்டோம் தடுக்கிறாங்க. சோ அதனாலதான் மைல்கள் வச்சிருப்பாங்க தம்பி. 6 கிலோமீட்டர் போட்டிருக்கான் தெரியுமா? இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த இடத்துல இந்த வீரச்சாவு அடைந்த நபர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி சாலையிலேயே என்ன பண்ணாங்கன்னே என்ன பண்ணாருன்னா அந்த 7 மாலைகளையுமே வச்சு வீர வணக்கத்தை போட்டாரு திருமாவர்கள். சோ வந்து ஒரு புகைப்படத்துல இவ்வளவு வரலாறுகளை தம்பி வந்து சொல்லியிருக்கான். இது வந்து நிறைய இருக்கு. இந்த மேலளவு படுகொலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதுல வந்து நிறைய ஜனநாயக அமைப்புகள்லாம் வந்து இருக்கிறாங்க. பட் ஒரு லீடிங் ரோல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனை வந்து அகில இந்திய லெவல்ல என்ன சொல்ல போதா அகில உலக லெவல்ல கொண்டு போன பெருமை திருமாவர்கள் தான் சாரும். மேலவளவு முருகேசனுடைய வீட்டுக்காரமா நான் பேட்டி எடுக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, ஃபாரின்லாம் கூட்டி போய் இந்த இந்த படுகொலை பத்தி பேச வச்சிருக்காரு திருமாவர்கள். அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இந்த புகைப்படத்துல ஒட்டுமொத்த வரலாறையுமே வந்து சொல்லியிருக்கான். ஆனா இதுல சொல்லப்பட்ட இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு கம்மியான விஷயங்கள் தான். இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்குது. இது சம்பந்தமா வந்து டீட்டெயிலா போடணும். ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி கூட எடுக்கணும் கூட நமக்கு கூட ஆசைகள் இருக்குது. சோ கூடியவர்களை அதுவும் கூட நம்ம எடுத்துருவோம் அப்படின்றதையும் கூறிக்கொண்டு அந்த புகைப்படத்துல தம்பி அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு, வீரச்சாவுகளை விதிகளை திருத்தும்னு சொல்லியிருப்பாரு. சோ வீரச்சாவுகளை விதிகளை திருத்தும் என்ற ஒரு வசனத்துக்கு ஏற்பதான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பயணங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. 2 MP இருக்கிறாங்க, 4 MLA இருக்கிறாங்க, 1000க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களா இருக்கிறாங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. விசிகாவின் சார்பாக, விசிகாவுடைய ஆதரவோடு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு வந்து வீரச்சாவுகளே இந்த விதிகளை திருத்தி இருக்கின்றது என்பதனை கூறிக்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பயணம் இன்னும் நீண்ட நெடிய தூரம் போகட்டும் அப்படின்றதையும் கூறிக்கொண்டு இந்த படத்தை வரைந்த தம்பி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சமடைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று செயல் புரட்சி செய்ய புரட்சலாம் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.